ஹாய் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து ப்ராக்டிகல் ட்ரேடிங் தான் பார்க்க போகிறோம் பாருங்க. நான் இந்த சைடு ஓப்பன் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சார்ட். ஸோ இந்த சைடு இருக்கிறது வந்து கோடெக்ஸோட சார்ட். ஜஸ்ட் என்ட்ரி மட்டும் தான் இங்கே எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அனலைஸ் வந்து இதில் எப்படி பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கிறேங்கிறத பாருங்க. ஓகேவா? ஸோ பர் டேக்கு வந்து நான் வந்து 10 என்ட்ரி தான் எடுப்பேன். ஓகேவா? ஸோ நான் வந்து 10 என்ட்ரி தான் எடுப்பேன். அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. 10 என்ட்ரிக்கு மேலே எடுக்காதீங்க பர் டேக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 10 என்ட்ரி மட்டும் எடுங்க பக்காவாக அனலைஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ அது எப்படின்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பார்ல போயிட்டு நம்ம எந்த அசெட் ட்ரேட் பண்ண போகிறோமோ ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சர்ச் பார்ல வந்து யூஎஸ்டி ஜேபிஒய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்கே ஒரு ஃபர்ஸ்ட்ல இங்கே ஒரு எஃப்எக்ஸ்சிஎம் இருக்கு இல்லையா? ஸோ இதை செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஸோ நமக்கு வால்யூம் அனலைஸ் ஸோ எல்லாமே இதில் வந்து கேண்டில்ஸ்லாம் ரியலாக இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக உட்காந்து அனலைஸ் பண்ணலாம். ஓகே, நல்லா மினிமைஸ் பண்ணிட்டு ஓவரால் சைட்வேஸ் ஆகிட்டு இப்போ அகைன் வந்து டவுன்ல வந்துட்டு இருக்கு. திரும்ப இங்க இருந்து அப்போ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சைட்வேஸ் ஆகிட்டு இருக்கு. ரெண்டு என்ட்ரியுமே நம்ம இந்த இடத்துல அனலைஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இங்க பாருங்க, நல்லா பாருங்க மார்க்கெட்டை. இங்க ஓவரால் இங்க இருந்து அப் ட்ரெண்ட் போய் இங்க இந்த இடத்துல என்ன ஆகுது, சைட்வேஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ பார்க்கலாங்க. ஓகே, அப் அண்ட் டவுன் எப்படி பார்த்தாலும் சைட்வேஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல என்ட்ரி எதுவும் எடுக்க முடியுமாங்கிறத செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு அசத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ட்ரெண்ட் என்னங்கிறத பார்த்தேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரூல் வந்து என்ன அப்படின்னா ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணேன். ஸோ ட்ரெண்ட் செக் பண்ணிட்டோம். ஸோ எங்கே லெவல்ஸ் வரையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லாங்லாம் போக வேணாம், ரொம்ப ப்ரீவியஸ் லாங்கெல்லாம் போக வேணாம். இதுக்கு ப்ரீவியஸில் இருக்க இந்த இதுவும் இந்த இப்போ நடந்துட்டு இருக்க இதுவுமே போதும். ஓகேவா? ஸோ இதை வச்சு அனலைஸ் பண்ணி என்ட்ரி வந்து எடுத்துடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹரிஜாண்டல் லைன் எடுத்துக்கிட்டு ஹரிஜாண்டல் லைன் எடுத்துக்கிட்டு ஸோ எங்கெல்லாம் லெவல்ஸ் இருக்கோ ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு லெவல் இருக்கு இல்லையா? ஸோ அதை மார்க் பண்ணிட்டு இங்கே ஒரு லெவல். ஓகேவா? ஸோ இதையும் நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஒரு லெவல் இருக்கு இல்லையா? ஓகே, இங்கே ஒரு ஜஸ்ட் ஹரிஜாண்டல் லைன் எடுத்து நான் லெவல்ஸ் மட்டும் மார்க் பண்ணிட்டேன். ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து சப்போர்ட்டை மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே சப்போர்ட்டாக இருக்கிறது இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டாகும் இல்லையா? ஸோ இங்கே வந்து சப்போர்ட்டை மார்க் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம லெவல் மார்க் பண்ணிக்கோ இல்லையா? ஸோ அது பக்கத்தில் வந்து கேண்டில்ஸ் வந்து வரும்போது நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, இது ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸசன் கேண்டில். இன்னும் நம்ம லெவலை டச் பண்ணல, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இந்த ஒரு ரிவர்சல் கான்ட்ரேட் போயிட்டுங்க. ஸோ எதனால் ரிவர்சல் கான்ட்ரேட் போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாசன் கேண்டிலால வந்து ஒரு லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ரிவர்சல் கண்டிப்பா ஆகிடும். ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து ஸ்ட்ராங்கா ஒரு டவுன்ல வந்துட்டு இருக்காங்க. நான் வந்து லெவல் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த வால்யூமை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வால்யூம் வந்து பிக்கு கிடையாது. ஓகேவா? இந்த ஓவரால் பாடியை கம்பேர் பண்ணும்போது இந்த வால்யூம் வந்து பெருசு கிடையாது. இது வெலிடேஷன் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் என்ன ஆகணும், மூவ் ஆகணும். இங்க பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். இங்க பாருங்க, ஓவரால் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு வால்யூம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிடும் அப்படின்ட்டு நான் வந்து ரிவர்சல் கான்ட்ரேட் பிளேஸ் பண்ணி ஸோ அவசரப்படாம ஸோ பொறுமையா ட்ரேட் எடுங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ட்ரேட் என்ட்ரி வந்து எடுக்கிற கேண்டில் வந்து வீக்கான கேண்டில்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து பாருங்க, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் மாதிரி ஸ்பின்னிங் கேண்டில் மாதிரி கொடுத்துட்டு ஸோ மேலே போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்பின்னிங் கேண்டிலோட சைன் கண்டினியூஷன் தான். பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பின்னிங் கேண்டோட கலர் பாத்தீங்க அப்படின்னா செல்லர். இந்த செல்லரு அந்த செல்லரோட பவர் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இங்க கீழே வந்து இந்த வால்யூம் காமிக்குது இல்லையா? ஸோ இந்த வால்யூம் வந்து ஸ்மால் ஆகிடுச்சு. ஸோ அதனால இந்த இடத்துல இன்னொரு பையர் கேண்டில் வராங்க. ஸோ உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒரு 2-3 கேண்டில்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஓகே, ஸோ நான் ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன். ஸோ அகைன் அதே செட்ல வந்து நான் வந்து வேற என்ட்ரி கிடைக்குமா நான் உடனே எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் வெயிட் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ வெயிட் பண்றேன். அப்படி இல்லைன்னா வேற அசெட் நான் சூஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ அந்த ட்ரெண்ட் ஒரு அசெட்ல ஒரு என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ 2-3 கேண்டில்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ வெயிட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உடனே என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா லாஸ் தான் ஆகும் கண்டிப்பா. ஸோ நான் இப்போ வந்து ஹீரோ ஜிபிபி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் 10 என்ட்ரி தான் எடுக்க போறேன். ஸோ அதுக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன். அதுதான் என் ரூல்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஓகே, நான் ஹீரோ ஜிபிபி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த எஃப்எக்ஸ்சிஎம் இருக்கு இல்லையா? ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதோட வால்யூம் அண்ட் லெவல்ஸை மார்க் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறமா என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? இதை ஜஸ்ட் மார்க் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழேயும் ஒரு சப்போர்ட் மாதிரி இங்கே நான் மார்க் பண்ணிக்கோ இந்த கேண்டிலுக்கு. ஓகேவா? ஸோ இங்கே மார்க் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் எங்கே இருக்கு அப்படிங்கிற பார்த்து ஸோ அதையுமே மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேண்டில் இங்கே ரன் ஆகிட்டு இருக்குன்னா இங்கே ஒரு கேண்டில் கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ இதுவுமே நமக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே இப்போ ப்ரீவியஸ் எதுவும் கேண்டில்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த இடத்துல நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இந்த அப் அண்ட் டவுன் இந்த ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இந்த இடத்துல இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸை வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அனலைஸ் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ அதில் எதுவும் என்ட்ரி எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்க, இந்த கேண்டில் இருந்தாலும் இதுவுமே ஒரு சப்போர்ட் தான். ஓகே, இங்கே மேலே வந்து ஒரு செல்லர் கேண்டில் வந்திருக்குன்னா ஸோ இங்கே வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கும். ஸோ அதுவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ட்ரி கிடைக்காது. இந்த மாதிரி டபுள் சைடு விக் வந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால் அதை ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிடுங்க.
எடுங்க. எக்ஸாக்ட்டா அந்த லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எக்ஸாக்ட்டா அந்த லெவல்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இந்த இடத்துல அப் ஆயிருக்கு. ஸோ எக்ஸாக்ட்டா அந்த லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால டவுன் ஆயிருக்கு. ஸோ வால்யூம் அனலைஸே இம்பார்ட்டன்ட். ஸோ அது கன்ஃபர்மேஷன் இல்லாம நம்ம எடுக்க முடியாது இல்லையா? சரி ஓகே பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? ஸோ ஒரு என்ட்ரி எடுக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பொறுமையா எடுங்க. நீங்க 10 என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ அதில 8 to 9 ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா, பொறுமை ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட்டா அந்த லெவல்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. பட் வேணா வால்யூமும் வேணா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஆனா. ஸோ அதனால வெயிட். ஓகே. ஸோ நம்ம வந்து அவசரப்படக்கூடாது. இது ஒரு அனாமலி பேட்டர்ன் மாரி குடுக்குது நமக்கு வால்யூமு. பட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. கேண்டிலும் எக்ஸாக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து என்ட்ரி எடுத்துட்டு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ கேண்டிலும் எக்ஸாக்ட்டா அது மாரி இருக்கணும். அப்படி இல்லன்ட்டா எடுக்கக்கூடாது என்ட்ரி. ஓகே. ஸோ லாஸ்ட் செகண்ட்ல தான் நமக்கு தெரியும். ஸோ நான் அந்த இடத்துல ஒரு என்ட்ரி குடுத்துட்டேன் கைஸ். ஓகேவா? டவுன் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த வால்யூம் வந்து 3 வால்யூமே பார்க்கும்போது அனாமலி. ஓகேவா? ஸோ அது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஓகேவா? இங்க நம்ம ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இங்க மார்க் பண்ணிக்கோம் இல்லையா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த கேண்டிலால பிரேக் அவுட் ஆகுது. இந்த ஓவரால் பாடிய கம்பேர் பண்ணும்போது, இதோட வால்யூம் வந்து ரொம்பவே கம்மி. இந்த கேண்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கீழ விக் இருக்கு. கீழ விக் இருந்தா அது வந்து பையர் தான் ஆக்டிவ். அந்த பையரோட பிரஷர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு? ரொம்பவே லோவா இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இந்த இடத்துல செல்லர் வருவாங்க அப்படின்ட்டு நான் வந்து குடுத்துருக்கேன். ஓகேவா? சிம்பிள். இந்த இடத்துல செல்லர் வருவாங்க. பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குடுத்தேன். ஸோ அது வந்து பாருங்க. ஸோ டீப்பான ப்ராஃபிட். ஸோ இங்க இருக்க கேண்டில்ஸ் தான் ரியல். ஓகேவா? ஸோ இங்க இருக்கிறதெல்லாம் மேனிபுலேஷன் தான் ஆகிட்டு இருக்கும் ஓவரால். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஹேமர் கேண்டில் ஹேமர் பின் பார் டைப்ல வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கேண்டில் ப்ரெடிக்ஷன் பாருங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு ஹேமர் பின் பார் டைப்ல வந்திருக்கு. ஸோ அதோட விக் அதிகமா கீழ தான் இருக்கு. ப்ரீவியஸா இருக்க பையர் கேண்டில் வால்யூமோட என்னாச்சு? இந்த செல்லர் கேண்டில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த விக் வந்து கீழ இருக்கு. இந்த விக்ல யார் ஆக்டிவ்? பையர் ஆக்டிவ். இந்த பையரோட பிரஷர் இந்த செல்லர் வால்யூமா இங்க வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த இடத்துல பையர் கேண்டில் வராங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இத வந்து ரீட்ரேஸ்மென்ட் பண்ணிட்டு ஸோ இங்க இருந்து மேல போகுது. ஓகேவா? சிம்பிள். சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணேன். ஓகேவா? ஸோ நான் வந்து வெயிட் பண்ணேன். ஸோ ட்ரெண்ட் வந்து ஸோ அதுக்கேத்த மாரி வர வரைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து வெயிட் பண்ணேங்க. ஓகேவா? ஸோ அனலைஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஸோ கேண்டில்ஸ் வந்து ஸோ ரன் ஆகி ஸோ அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளால எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து செக் பண்ணுங்க. ஸோ நான் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு USD/JPYல ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் EUR/GBPல ஒரு என்ட்ரி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுக்கல. ஓகேவா? சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கலாங்க. ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஸோ USD/JPYல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஓகே வெயிட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வேற ஏதாவது அசெட்ல பார்க்கலாங்க. ஸோ ஓகே உங்களுக்கு ஏத்த ட்ரெண்ட் இல்ல அப்படின்னா, ஸோ தயவு செஞ்சு அசெட் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ CAD/JPY எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாரி FXCM இருக்கு இல்லையா? இத தான் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ அது ஜஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் எடுத்துட்டு ஸோ அது உள்ள வந்தோனே ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணேன்? ஸோ லெவல்ஸ வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் ஹாரிசான்டல் லைன் தான் கைஸ். ஓகேவா? ஸோ அந்த ஹாரிசான்டல் லைன் எடுத்து இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இப்ப சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அத நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அத மார்க் பண்ணிட்டேன். எங்க நெக்ஸ்ட் லெவல் எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க இருக்கிறது தான் இங்க வந்து சப்போர்ட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ சிம்பிள். ஒரு ஹேமர் பின் பார் டைப்ல வந்திருக்கு கேண்டில். ஆனா பவர் வந்து வால்யூம் வந்து ரொம்பவே ஸ்மால். ஓகேவா? ஸோ அதனால ரிவர்சல் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகேவா? ஸோ என்ட்ரி வந்து கிடைச்சோன்னா அகைன் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க. பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் ஸ்பின்னிங் கேண்டில் அதோட வால்யூம் ப்ரீவியஸ் இருக்க பையரோட ஸ்மாலு. ஸோ அதனால இந்த இடத்துல இன்னொரு செல்லர் கேண்டில் வராங்க. செல்லர் கேண்டில் வராங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ விக்கோட இந்த கேண்டில் தான் பிரேக் அவுட் ஆகுது. ஸோ அதோட வால்யூம் வந்து ஹை தான். மேல விக் இருக்கு. மேல விக் இருந்தா என்ன? செல்லர் ஆக்டிவ் ஆயிட்டாங்க. அந்த செல்லரோட பவர் தான் இங்க வால்யூமா வந்திருக்கா? ஸோ அதனால இந்த இடத்துல செல் ஆப்ஷன் போயிருந்தோம் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனோனே ரிவர்சல் கண்ட்ரேட் போயிருந்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் தான். ஸோ அகைன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேண்டிலா வந்து என்ன ஆகுது? இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்ப சப்போர்ட் ஆகிட்டாங்க இல்லையா? ஸோ இந்த சப்போர்ட் லெவல் வந்து இப்ப இந்த செல்லர் வந்து இந்த கேண்டில் வந்து என்ன பண்றாங்க? பிரேக் டவுன் பண்றாங்க. இந்த 3 வால்யூமே பார்க்கும்போது ஆனுமலி ஆகிடுச்சு இல்லையா? இங்க பாருங்க. இந்த 3 வால்யூமே பார்க்கும்போது இது வந்து ஆனுமலி. இந்த 3 வால்யூம். ஸோ அதனால இந்த இடத்துல பை ஆப்ஷன் போயிருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி தான் அனலைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ ஒரு பை ஆப்ஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ நான் ஒரு பை ஆப்ஷன் தான் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ என்ட்ரி கொஞ்சம் மிஸ் தான். ஓகேவா? ஸோ இருந்தாலும் பரவாயில்ல கைஸ். ஸோ நல்ல மார்ஜினல் வச்சு குடுக்கணும். இந்த மாரி கொஞ்சம் வாலட்டிலிட்டிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாரி இடத்துல கொஞ்சம் மார்ஜினல் வச்சு குடுத்தோம் அப்படின்னா, ஸோ நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே. ஸோ பை ஆப்ஷன் தான் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ரிஜெக்ஷன்ஸ் வாங்கிட்டு ஸோ மேலே க்ளோஸ் ஆகியிருக்கு. இந்த வால்யூமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த விக்லயும் பையர் தான் இருக்காங்க. ஸோ தேர்ட் டச் வேற. ஸோ அதனால இந்த இடத்துல பை ஆப்ஷன் போயிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகே. லாஸ்ட் 2 செகண்ட்ல போய் கேண்டில்ஸ் வந்து ஸோ பையரா முடிஞ்சுட்டாங்க. ஓகேவா? சிம்பிள். அவ்வளோதான். ஓகே. ஸோ வெயிட் பண்ணி பொறுமையா வந்து என்ட்ரி எடுங்க. ஓகேவா? ப்ராஃபிட் தாங்க. நான் வந்து 30 செகண்ட்க்கு அப்புறம் தான் வந்து என்ட்ரி எடுத்தேன். ஓகேவா? ஸோ நான் வந்து வெயிட் பண்ணேன். ஓகேவா? ஸோ நான் வந்து அனலைஸ் உங்களுக்கு இங்க லேர்ன் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த கேப்ல இங்க நான் அனலைஸ் பண்ணேன். ஸோ அந்த கேண்டில்ஸ் வந்து உடனே ஒரே அசெட்ல எடுக்கும்போது அது வந்து நமக்கு லாஸ் தான் ஆகும். ஓகே.
ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து யூஎஸ்டிஜேபிஒய் போயிடலாம். ஓகேவா? ஸோ யூஎஸ்டிஜேபிஒய் போயிடலாம். அதே மாதிரி பண்ண அப்படின்னா ஸோ யூஎஸ்டிஜேபிஒய் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஓகே. ஸோ அதில் வந்து இப்போ கேண்டில்ஸ் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே இருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணால் போதும். கீழே இருக்க லெவல்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம். இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இதை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ அது பாடியிலையும் ஒரு லைன் வைக்கணும், விக்லையும் வைக்கணும் கைஸ். ஓகேவா? ஸோ பாடியிலையும் ஒரு லைனு, விக்லையும் வைக்கணும். ஸோ அது ஆல்ரெடி இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இந்த கேண்டில் ஸ்மால் விக் தான் இருக்கு ரெண்டு சைடுமே. ஸ்மால் விக் ஹை வால்யூம் கண்டினியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ மேலே கூட கொஞ்சம் பிக் விக்காக தான் இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா எடுக்க வேண்டாம். ஓகேவா? சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஒன் கேண்டில் வெயிட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறமா கூட என்ட்ரி எடுக்கலாம். பாருங்க ரெண்டு சைடுமே சேம் சின்ன விக்கா இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஸ்மால் விக் ஹை வால்யூம் கண்டினியூஷன் தான். மேலே கொஞ்சம் பெரிய விக். ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தப்பு இல்லை. ஸோ ரிவர்சல் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஓகேவா? பை ஆப்ஷன் தான் போயிருக்கேன். இப்போ இந்த இடத்துல எப்படி நான் என்ட்ரி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸோ இங்கே பாருங்க இந்த கேண்டிலுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே மேலே தான் விக் இருக்கு, செல்லரோட ஆக்டிவ் தான். ஸோ அந்த வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஓகே இது செல்லரோட வால்யூம் தான். ஓகேவா? ஸோ அந்த செல்லரோட வால்யூம் பாருங்கள் ரொம்பவே ஸ்மாலாக ஆகிடுச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல செல்லர் வீக் ஆகிட்டாங்க. ஸோ பையர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்தேன். ஓகேவா? ஸோ அது நமக்கு ப்ராஃபிட் தான். இந்த லெவலை வந்து டச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த லெவலை வந்து டச் பண்ணணும் கேண்டில்ஸ் வந்து. ஸோ டச் பண்ணல. பட் இருந்தாலும் நான் வந்து 1% ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என்ட்ரி கொடுத்தேன். ஓகேவா? சரி ஓகே. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 4 ட்ரேட் வந்து டீப்பாக வந்து வின் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் அசட்டை சூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே. அதே மாதிரி இதுலேயும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எதில் ட்ரேடிங் சார்ட்லேயும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கோடி சார்ட்லேயும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் மறந்துடாமல் ஸோ அதையுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த லெவல்ஸ் தான் இருக்குது, கன்ஃபியூஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே இருக்க லெவல்ஸை இப்போ மார்க் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே இருக்க லெவல்ஸை இப்போ நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி 1 மினிட் கைஸ். ஓகேவா? ஸோ ஒரு என்ட்ரி ஓகே நான் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ என்ட்ரி கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல கைஸ். ஓகேவா? நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ நான் ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் லெவல்ஸை மார்க் பண்ணேன். என்ட்ரி மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்தேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஸோ மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே இருக்க லெவல்ஸை ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகேவா? ஸோ விக்கும் இம்பார்ட்டன்ட், பாடி இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? ஸோ விக்கோடு சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே இருக்க விக் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த இடத்துல நான் ஒரு ரிவர்சல் ட்ரேட் தான் போனேன். ஓகேவா? ஸோ பிகாஸ் எப்படி போனேன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 வால்யூமே பார்க்கும்போது ஆனுமலி. ஓகேவா? இந்த 3 வால்யூமே பார்க்கும்போது இந்த பையர் கேண்டில் 3 வால்யூமே பார்க்கும்போது இது ஒரு ஆனுமலி. ஸோ அது ஒரு கன்ஃபர்மேஷன். இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவலால் பிரேக் அவுட் ஆகுது. ஓகேவா? ஸோ பிரேக் அவுட் ஆகுது. இந்த கேண்டிலுக்கு மேலே விக் இருக்குது, செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அந்த செல்லிங் ப்ரெஷரோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்க இந்த பையர் கேண்டில் பவரோட என்ன ஆகுது, இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. ஸோ 1 மினிட் இது லைவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகேவா? பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஆனுமலி பேட்டர்ன் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த 3 வால்யூமே பார்க்கும்போது என்ன ஆகுது, இந்த 3 பையர் கேண்டில் வால்யூமே பார்க்கும்போது இது ஆனுமலி. ஸோ இந்த கேண்டிலோட விக் ரீடிங்லாம் என்ன சொல்லுது, கேண்டில் எல்லாம் செல்லர் தான் இருக்காங்க. இந்த லாஸ்ட் கேண்டில் இந்த பையர் கேண்டில் இருக்காங்களா, இதுல மேல விக் செல்லர் தான் இருக்காங்க. அந்த செல்லரோட பவர் இங்க வால்யூமா வந்திருக்கு. அந்த வால்யூமும் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸா இருக்க பையர் கேண்டில் வால்யூமோட என்ன ஆகுது, இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு செல் ஆப்ஷன் போனேன், ப்ராஃபிட். சரி ஓகே. ஸோ இந்த இடத்துல அகெயின் வந்து இது மேல விக்கு இந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அகெயின் வந்து டவுன் ஆப்ஷன் போகக்கூடாது உடனே. அதாவது ஒரு ட்ரேட் வந்து வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ வந்து நெக்ஸ்ட் அசட்டை வந்து சூஸ் பண்ணி பொறுமையாக நிதானமாக ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஒரு லாஸ் வந்தாலுமே பேனிக் ஆக வேண்டாம். எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகேவா? சரி ஓகே. ஸோ அதே மாதிரி ஸோ அசட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே.